கடவுளே, வீட்டுக்கு போகும்போது வீட்டில் சாமிநாதன் இருக்கக்கூடாது. முரளி மானசீகமாய் கடவுளிடம் பிரார்த்திக்கிறான். கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் ஆகிறது. அவனும் சீதாவும் மனம் விட்டு பேசி வாய் விட்டு சிரித்து. இப்பொழுது சீதா சிரிக்கிறாள். ஆனால் எல்லாம் அந்த சாமிநாதனோடு. முரளி வாழ்க்கையை வெறுத்து போனவனாய் உட்கார்ந்திருந்தான். ஆபீஸில் மணி 5 அடிப்பதற்குள்ளாகவே எல்லாரும் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். அவன் மட்டும்தான் தேவையில்லாத லெட்ஜரை புரட்டி கொண்டு. வாட்ச்மேன் கூட 2 தடவை உள்ளே வந்து எட்டி பார்த்துவிட்டு போனான். சார், என்னப்பா, முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். முரளிக்கு வாட்ச்மேனின் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் போல ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அவனுக்கு தெரியும், வாட்ச்மேன் வேண்டுமென்றே எகத்தாளமாய் அவனிடம் கேட்கிறான். மணி 5 அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கும்போதே தனது மோட்டார் சைக்கிளை உதைப்பவனாற்றே அவன். எல்லாம் இந்த சாமிநாதனாலே வந்த வினை. இத்தனை பொறுப்புக்கும் கசப்புக்கும் ஆளான சாமிநாதன் வேறு யாருமில்லை, முரளிதரனை பெற்ற அப்பாவேதான். அப்பாவிடம் பிள்ளைக்கு அத்தனை பாசம். தகப்பன் மிதித்த மண்ணை மிதிக்க மாட்டான். இப்போது 15 நாட்களாய் அவனுக்கு போதாத காலம். ஏற்கனவே ஒரு பத்திரிகை ராசி பலனில் முரளிதரனின் ராசிக்கு இப்படி போட்டிருந்தது. சனியும் ராகுவும் ஒரே வீட்டிலிருந்து பார்ப்பதால் இந்த ராசிக்காரருக்கு பெற்றோர் வழியில் துன்பங்கள் வரலாம். சொந்த இரத்தமே சமயத்தில் எதிரியாகலாம். மனைவியிடம் மனஸ்தாபம் வளரும். காதல் கசக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் தாமதப்படும். உயரமாகவும் சிவந்த தோற்றமுடையவராகவும் வயதில் பெரியவராகவும் இருப்பவரை நம்ப வேண்டாம். இந்த பலனை படித்துவிட்டு கெக்கலி கொட்டி சிரித்தவன் தானே இந்த முரளி. சீதா, எனக்கு உன்னோடு மனஸ்தாபம் வருமாம். பேப்பரில் ராசி பலனில் போட்டிருக்கான். எப்படி வருங்கிறேன்? உன் மனசும் என் மனசும் ரெண்டாக இருக்கத்தானே மனஸ்தாபம், பகை, சண்டையெல்லாம். இங்கே தான் ரெண்டும் ஒன்றா பிரிக்கவே முடியாதபடி இருக்கே. நீ இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம்ங்கிறியா? காத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், வீட்டிலேயே ஜாலியாக இருக்கலாம்ங்கிறியா? படுக்கை விரிப்பை தட்டி கசக்குமோ? பினாத்தல்னா இதுதான் 1ஆம் நம்பர் பினாத்தல். நம்ம காதல் திகட்டாத காதல்னு. அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மரம் இல்லை, மர சாமான் எதுவும் இல்லைன்னா உங்கள் தலையை தொட்டுக்குங்க. மேல்நாட்டில் திருஷ்டி படமாக இருக்கிறதுக்காக இப்படி செய்வாங்களாம். அவன் முதலில் அவள் சொல்வது புரியாமல் அவசரமாய் தன் தலையை தொட்டு கொண்டு விட்டு பின் முறைத்தான். ஏய், அட, ராசி பலன் பளிச்சிட போகிறது. அவள் ஓரமாய் எழுந்து நின்று சுடிதார் துப்பட்டவை செல்லமாய் அவனது முகத்தில் விட்டெறிந்துவிட்டு நகர்ந்தபோது இந்த உலகமே மறந்துவிட்டது முரளிக்கு. திருமணமாகி இந்த 2 வருடங்களில் அவர்களுக்குள் சின்னதாய் ஒரு சினுங்கல் இருக்க வேண்டுமே. கணவன் மனைவிக்குள் மெல்லிய அலுப்பு இவ்வளவுதானே என்கிற அலட்சியம். பேசக்கூடாது என்னமோ காலையில் தான் முகூர்த்தம் முடிந்தாற் போன்ற பரபரப்பும் பரவசமும் முரளிக்கு சீதாவை பார்க்கும்போதெல்லாம் இருக்கும். சீதா, இந்த 6000 ரூபாய் அல்ப காசுக்காக தினமும் 8 மணி நேரம் உன்னை பிரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. நினைச்சா இந்த உலகத்து மேலே வெறுப்பாக இருக்கு எனக்கு. பேசாமல் ஒன்று செய்வோம். இந்த மளிகை கடை, வாடகை கால பால், எலக்ட்ரிக் பில், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு நாம் 2 பேரும் இமயமலைக்கு போய் இடுப்பில் தோளாடியை சுற்றிட்டு ஆதாம் யாவாலுக்கு அடுத்த வாரிசா இருக்கலாம். சரியா? போதும், நான் சொல்ல வந்தது அது இல்லை. பின்ன பேசாமல் திருவிடைமருதூருக்கு போவோம். அங்கே உங்கள் அப்பாவோட சேர்ந்து நிலம் நீச்சை பார்த்துட்டு மிச்ச நேரத்தில் வாய்க்கால் கரையில் பம்பு செட் ரூமில் காதல் செஞ்சுட்டு நிம்மதியாக இருப்போம். யாரு? அந்த சாமிநாதன் கூடவா? அம்மாடி, வேண்டாம். தாயே, நான் செத்தேன். முரளிதான் அவசரமாய் சொல்ல சீதா வழக்கமான தன் கேள்வியை கேட்டாள். ஏங்க, அப்பா பேரை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு இத்தனை பயந்து சாகிறீங்க. இது பயமில்லை சீதா. ஒரு விதமான விருப்பு, கசப்பு, அலர்ஜின்னு வேணும்னாலும் வச்சுக்கோயேன்.
என்னால் ஒரு நாள் கூட அவரோட சேர்ந்து இருக்க முடியாது. ஆளை விடு. சீதாவுக்கு கணவனை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். 30 வயது ஆண் பிள்ளைக்கு தகப்பனிடம் இத்தனை எதிர்மறையான எண்ணமா? முரளிதான் சீதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான். சீதாவுக்கு புகுந்த வீட்டாரோடு நெருங்கி பழகிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. புகுந்த வீட்டார் என்று சொல்லிக்கொள்ள அங்கே எத்தனை பேர் இருந்தார்கள்? முரளியின் பாட்டியும் அப்பாவையும் தவிர. கல்யாணத்தை ஒரு கோவிலில் முடித்து கொள்ளலாம். சீதாவை சேர்ந்தவர்கள்தான் விடவில்லை. அது எப்படி? உங்கள் வீட்டு மனுஷங்களை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லை? மனுஷங்கன்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆட்டம் பாம்பை வெடித்தாலும் காது கேட்காத பாட்டி தவிர அப்பா ஒரு ஆளு. அவரை நான் எந்த விஷயத்துக்கும் தொந்தரவு செய்யறது இல்லை. மகன் கல்யாண விஷயம் அப்பனுக்கு தொந்தரவா? நல்லா இருக்கே நீங்கள் சொல்கிறது. ஆளுக்கு சொல்லி கடைசியில் கல்யாணத்துக்கு முதல் நாள் கையில் ஒரு துணிப்பையுடன் மறுநாள் முகூர்த்தம் முடிந்த கையோடு கிளம்பிவிட்டார் சாமிநாதன். என்னது, கிளம்புறீங்களா? என்ன நீங்கள்? மதியானம் நலங்கு இருக்குது, சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்குது, லைட் மியூசிக் இருக்குது. உங்கள் பையனோட சிநேகிதுங்க எல்லாரும் சாயந்தரம்தான் வருவாங்களாம். நடக்கட்டும், அமோகமாக நடக்கட்டும். அங்கே இவன் பாட்டி வயசானவ, காது கேட்காது, கண்ணும் அவ்வளவா தெரியலை. இப்போ கிராமப்புறங்கள் எல்லாம் கூட பட்டணம் மாதிரி கொள்ளையுமா இருக்குது. நான் வரட்டுமா? நாங்கள் என்னத்தை சொல்கிறது? ஏன் நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு நம்ம ஊர் பக்கம் வர்றது? ஏன்பா முரளி, பொண்டாட்டியையும் மாமனார் மாமியாரையும் அழைச்சிட்டு ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போகக்கூடாதா? பாட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் தனக்குள் முணங்கினான். அவரோ சிரித்தபடி சீதாவின் அருகில் வந்து நின்று நாத்தலுக்கு சொன்னார். அம்மா சீதா, அவன் வரமாட்டான். நீதான் அவனை இழுத்துட்டு வரணும். வரியா? மாமனாரின் கனிவும் பெருந்தன்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒருவித கம்பீரமான வசீகரமும் சீதாவை பேச்சடைத்து நிற்க வைத்து விட்டது. என்னம்மா, நீயும் என் கூட பேச மாட்டியா? அந்த நீயும் மில் அழுத்தம் இருந்தால் போல சீதா அவசரமாய் பதிலளித்தாள். இல்லை மாமா, கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு வர்றோம். அன்றிரவு முதலிரவு அறையில் மல்லிகையும் ஜாதியும் சீதாவின் மேனி வாசனையில் வெட்கி தலைகீழாய் தொங்க அந்த ரொமான்டிக் மூடில் கூட முரளி பற்களை கடித்தபடி சீதாவுக்கு உபயோசித்தான். அந்த சாமிநாதன் பேச்சுக்கெல்லாம் நீ தலையாட்ட வேண்டிய அவசியமில்லை. கையில் பால் சொம்பு, கன்னத்தில் வெட்க சிவப்புமாய், கண்களில் சென்சார் செய்யப்படாத பள்ளி அறைக்கு கனவுகளுடன் வந்த சீதா திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். சாமிநாதனா? யாரு சாமிநாதன்? எந்த சாமிநாதன்? ஓ, அதை உனக்கு சொல்லலையா? சாமிநாதங்கிறவன் எங்கள் அப்பா பேர். நான் அவரை அப்படி தான் கூப்பிடுவேன். ஐயோ, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவர் திட்டமாட்டாரா? மண்டு, நான் அவரை அப்படி கூப்பிடுவேன்னா நேரில் அர்த்தம். அவர் இல்லாதப்ப அவரை பற்றி பேச்சு வந்தால் அப்படி தான் பேரை சொல்லுவேன். அவரோட உங்களுக்கு என்ன தகராறு? பார்க்க ரொம்பவும் நல்லவரா? இவரா உங்கள் அப்பான்னு கேட்கும்படியா நானே அவரை பார்த்து அசந்து நின்றேன். பேசிக்கொண்டே போனவள் கணவனின் முகம் போன போக்கை பார்த்து திகைத்து நின்றாள். லுக், இது நம்ம முதலிரவு. இங்கே நம்ம 2 பேரை பற்றி மட்டும்தான் பேசணும். சரி, பயந்துட்டியா கண்ணு? உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்க. இந்த முரளிதரன் பக்கா பொண்டாட்டிதாசன். நீ கிழிச்ச கோட்டை மட்டுமில்லை, நீ கிழிக்காத கோட்டை கூட தாண்ட மாட்டேன். என்னால் நமக்குள்ள எந்தவித தகராறும் வராது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவை பற்றி, அதாவது என்னை பெத்த மகானை பற்றி நமக்குள்ள பேச்சே வரக்கூடாது. சரி, ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு தொலை. பால் ஆறி போனது. ஆறினா எனக்கு பிடிக்காது. உங்கள் அப்பா உங்களை தொலைச்சி தலை முழுகிட்டாரா? இல்லை, நான் தான் அவரை தொலைச்சி தலை முழுகிட்டேனா? போதுமா? அவள் கையிலிருந்து பால் சொம்பை வாங்கி அவசரமாய் குடித்து கொஞ்சம் அவளுக்கும் மீதி வைத்து அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அப்போதைக்கு சீதா இந்த பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டாள். ஆனால் அப்படி வேண்டாம் என்று அத்தனை விட்டியறியாக இருக்க முடிகிறதா? என்ன, அவனால் முடிந்தாலும் அவளால் முடியவில்லையே.
மணமாகி சுமார் 1 வருட காலம் முரளியும் அவளை தன் ஊருக்கு அழைத்து போகவில்லை. சாமிநாதனும் இங்கே வரவில்லை. கல்யாணமான 8வது மாதம் வளைகாப்பு, சீமந்தம். முரளி வேண்டுமென்றே எல்லாம் முடிந்து மறுநாள் போய் சேரும்படியாக கடிதத்தை தபாலில் சேர்த்திருந்தான். அந்த விஷயம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இது ரொம்பவும் அநியாயம். மருமகளை வயிறும் பிள்ளையுமாய் பார்க்கணுங்கிற ஆசை அவருக்கு மட்டும் இருக்காதா? நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எங்கள் அப்பா இல்லை. நீ பேசாமல் இரு. இங்கே வந்துட்டா வசதியான வீடு, ஃப்ரிட்ஜு, டெலிவிஷன் பார்த்தா ஆசையாக மாடர்ன் மனுஷன் யாரும் வேணும்னாலும் இறக்கப்படலாம். அவருக்கு இறக்கப்படவே கூடாது. ஆனால் இவனது கடிதம் கிடைத்த 4வது நாளே சாமிநாதன் மருமகளுக்காக தேன்குழலும் ரவா லட்டும் பலாப்பழமும் மாவடுமாய் வாங்கி டிவிஎஸ்ஸில் பார்சல் செய்து அனுப்பியிருந்தார். இந்த நாளை நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். பாட்டி உன் கடிதம் கண்டு அழுதே விட்டாள். அவளுக்கு உடம்பு தள்ளவில்லை. படுத்த படுக்கையாக இருக்கிறாள். பட்சணமும் ஊறுகாயும் நானே செய்துதான் ஓரளவுக்கு சாப்பிடும்படியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முடிந்தால் நேரம் கிடைத்தால் பதில் எழுது. ஆசீர்வாதம். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அப்பா. கடிதத்தை கூட அவள்தான் பிரித்து படித்தாள். அன்றைக்கு முழுக்க முரளியிடம் சண்டை போட்டாள். அப்படி என்னதான் நடந்தது உங்களுக்குள்ள? அப்பாவை விடுங்க. பாட்டியாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லை? சீதா, பாட்டிக்கு நான் முக்கியமில்லை. தன் மாப்பிள்ளை தான் முக்கியம். மாப்பிள்ளையா? ஓ, அதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. பாட்டிங்கிறது எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா இல்லை, அம்மாவோட அம்மா. பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் என்னை தனியாக வளர்க்க அப்பா சிரமப்படக்கூடாதுன்னு பாட்டியும் தாத்தாவும் மாப்பிள்ளையை வீட்டோடு வைத்து தங்கிட்டாங்க. தாத்தா இருந்ததுக்கப்புறம் பாட்டிக்கு வேறு யாரும் இல்லை. பாருங்க, மாமியாரே பெத்த தாயார் மாதிரி உங்கள் அப்பாவை கவனிச்சிக்கிறார். நீங்கள் என்னடான்னா பெத்த அப்பாவையே அநியாயமாக விலக்கி வச்சிட்டீங்க. இதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. நாளைக்கு நம்ம குழந்தை உங்களை மாதிரி நடத்துனா மனசு என்ன பாடுபடும்? எங்கள் அப்பாவை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சீதா பேசவில்லை தான். ஆனாலும் அவனது இந்த செயல் அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவள் முகம் சொல்லியது. இந்த மாதிரி இவன் விட்டியட்டியாக இருப்பதினால் தனது பிரசவத்தின் போது மாமனாருக்கு குழந்தை பிறந்திருப்பதால் தந்தி அடிக்க சொல்லி தன் தந்தையை விரட்டினாள். அதற்கு அங்கிருந்து பதில் தந்தி வந்தது. சந்தோஷம், என்னால் வர முடியாது. பாட்டிக்கு ரொம்பவும் சீரியஸாக இருக்கிறது. அப்பொழுது படுத்த பாட்டி போன மாதம்தான் மண்டையை போட்டாள். முரளி சொல்வதால் இருந்தால் அப்படித்தானே சொல்ல வேண்டும். குழந்தை பிறந்த 4 மாதமாகுது. உங்கள் அப்பாவால் தான் வர முடியலை. நாம் 2 பேருமாவது பாட்டி கண்ணை மூடுறதுக்குள்ளே குழந்தையை கொண்டு போய் காட்டிட்டு வந்திருக்கணும். என் மடத்தனம். உங்கள் பேச்சை கேட்டுட்டு சும்மா இருந்துட்டேன். வாங்க, இப்போவாவது உங்கள் ஊருக்கு போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம். கிழவி மண்டையை போட்டதுக்கு நாம் 2 பேரும் போய் துக்கம் விசாரிக்கணும். ஒன்றும் வேண்டாம். சரி, வேண்டாம், நீங்கள் இருங்க. நான் குழந்தையை எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பாவோட போயிட்டு வரேன். சீதாவின் கடைசி அஸ்திரம்தான் முரளியை அடித்தது. அப்படியும் புறப்படுவதற்கு முன்பு அவன் 1000 கண்டிஷன் போட்டு கொண்டு தான் கிளம்பினான். இங்கே பாரு, சாமிநாதனுக்கு தற்பெருமை ஜாஸ்தி. அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு வாயை பொளந்துட்டு உட்கார்ந்திருக்கக்கூடாது. ஆகா, சரி, சனிக்கிழமை ராத்திரி அங்கே போய் சேருவோம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அங்கேருந்து புறப்படுவோம். எண்ணி 24 மணி நேரம்தான் அங்கே இருக்க போகிறோம். சரி, அங்கே போயிட்டு சாமிநாதன் முன்னால் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே. உங்கள் ஆஃபீஸில் என்ன பெருசாக வெட்டி முறிக்கிற வேலைன்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது. சீதா எல்லாவற்றுக்கும் தலையாட்டினாள். அவர்கள் வருவதாக முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தால் சாமிநாதன் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். கும்பகோணத்தில் இருந்து பஸ்ஸே திருவிடைமதுர் வரைக்கும் போகணும்னா என் பொண்டாட்டியால் முடியாது. குழந்தை வேற கசங்கிடும். இங்கே டாக்ஸிக்கு ஏற்பாடு வச்சுக்கலாம். பணம் நான் தரேன். சாமிநாதன் சிரித்தபடி மகனின் தோலை தடவினார். எனக்கு தெரியாதாடா, பச்சை உடம்பு. நானே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
அவர் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்ற அம்பாசிடர் கதவை திறந்தார். பக்கத்து வீட்டு வக்கீலோட கார். நீ வர்றேன்னு சொன்னேன், எடுத்துக்கையான்னு சொல்லிட்டார். சீதா டிரைவரை தேடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். என்னம்மா பார்க்குற? டிரைவர் எங்கே மாமா? நான் தான்மா. உட்காரு. உன்னையும் குழந்தையும் மல்லிப்பூ கணக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு டிரைவிங் கூட தெரியுமா? சீதா கனவிடம் கொடுத்த வாக்கை மறந்து முதல் தடவையாக வாயை பிளந்தாள். கல்யாணத்திற்கு சாதாரணமாக கிராமவாசியாய் அரைக்கை சட்டையும் மேல் துண்டுமாய் வந்திருந்த மனிதர் இப்பொழுது அனாவசியமாய் காரை ஓட்டும்போது அவளால் கணவனிடம் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஏங்க, உங்கள் அப்பா இவ்வளவு ஜோராக கார் ஓட்டுறாரு, நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டவே ரொம்ப நாள் வரைக்கும் டிரைவர் வச்சுருந்தீங்க. அன்றைக்கு ஆரம்பித்தது தான் முரளியின் பிரச்சனை. இன்னும் தீர்ந்தபாடில்லை.